வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் பியூட்டி செக்மெண்ட்ல இருக்கோம். இப்போ அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ற டைம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வசுந்தரா சொல்லி கொடுக்க போற லெசனோட பேரு பார்ட்டி மேக்கப். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்ட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கேன். சோ என்னோட மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா மேம் கிட்ட கேட்டே ஆகணும். நீங்களும் பார்ட்டி மேக்கப் எப்படி போடுறதுன்னு கத்துக்கோங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரேப்பிங். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எப்படி மேக்கப் பண்ணணும், எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செஞ்சுக்கணும், எப்படி நம்ம சாரியை கட்டணும் அப்படின்னு தெரியறதில்ல. அதனாலேயே நிறைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அது மாதிரி வேண்டாம், கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் செஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க வித்யாவோட ஃபேஸ்க்கு இப்போ நம்ம குயிக்காக ஒரு மேக்கப்பும் ஒரு ஹேர் ஸ்டைலும் செய்ய போகிறோம். இது வந்து எல்லா ஒரு ரிசப்ஷனுக்கு இல்லைனா ஒரு ஈவினிங் பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் செய்யலாம். எப்படி செய்கிறோன்றது பாருங்கள். முதல்ல நான் யூஸ் பண்ணுறது ஃபவுண்டேஷன். அவங்களுடைய ஸ்கின் கலருக்கான ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப ட்ரிக்கியானது. ஏன்னா சில பேர் ரொம்ப லைட்டான கலர் சூஸ் பண்ணிடுவாங்க, இன்னும் சில பேர் ரொம்ப டார்க்காக கலர் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் அவங்களுடைய ஸ்கின் கலருக்கே ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணுறோம். ஃபவுண்டேஷனை டாட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. லிப்ஸில் கூட நம்ம ஃபவுண்டேஷனை லைட்டாக யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷனை ஒரு வெட் ஸ்பாஞ்சால் பிளெண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ஃபேஸில் சம் ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு பார்க்கும்போது கண் அடியில் கொஞ்சம் கருமை தெரியுது. ஸோ அதை கன்சீல் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நான் செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். ட்ராக் பண்ணாமல் இந்த மாதிரி கன்சீல் பண்ண வேண்டிய ஏரியாஸில் ஜஸ்ட் டேப் பண்ணால் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்தபடியாக நம்ம யூஸ் பண்ணுறது பவுடர். இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லோ டோன் உள்ள பவுடர். நார்மலாக எல்லோரும் வந்து சில பேர் ஒயிட்டாக பவுடர் போடுவாங்க. அதனால் அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஒயிட்டிஷாக தெரியும், ஸோ வெள்ளை அடித்த மாதிரி தெரியும். அதனால் அவங்களுடைய ஸ்கின் டோன்லேயே இருக்கிற மாதிரி நம்ம மேக்கப் போடணும். இப்போ இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ்ஷால் பவுடர் போடுறது தான் பெட்டர். ஸோ அவங்களுடைய நெக் ஏரியா, ஃபுல் ஃபேஸ்லேயும் எல்லோ டிண்ட் உள்ள பவுடரை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்க்க போகிறது ஐ மேக்கப். ஃபர்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹைலைட் கலராக யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகும்போது இந்த ப்ரோ போன் ஹைலைட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண் வந்து ரொம்ப நல்லா எடுப்பாக எக்ஸ்ப்ரெசிவாக தெரியும். ஸோ அதே கலரை கோல்டு பேஸ் கலராகவும் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக
அவங்க சாரீக்கு தகுந்த மாதிரி கலர்ஸு பார்க்க போகிறோம். இப்போ அவங்களோட சாரீ வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்குது. அதனால் அந்த கலரை நான் ஒரு பேஸ் கலராக சூஸ் பண்ணிக்கிறேன். இது மேலே சில கலர்ஸும் யூஸ் பண்ணுவோம். ரெட்டோட டிண்ட் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்பவும் அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி பிங்க், ரெட் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக யூஸ் பண்ணுறது ஷிம்மர். ஸோ இது அந்த ரெட்னஸை ரொம்ப அதிகப்படுத்தாமல் மைல்டாக காட்டுறதுக்காக ரெட் ஷிம்மர், ரெட்டுக்கு மேலே கொஞ்சம் கோல்டு ஷிம்மர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐலைனர். 1 கோட் இல்லைனா 2 கோட்ஸ் ஐலைனர் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மஸ்காரா. இது வந்து வால்யூமைசிங் மஸ்காரா. நம்ம வாங்கும்போதே வால்யூமைசிங் மஸ்காரான்னு கேட்டு வாங்கினா நல்ல லாங்காக தெரியும் லேஷஸ். ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் வச்சு கஷ்டப்பட வேண்டாம். அதோடைய கம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் அது ஈஸியாக பொருந்தாது. அதனால் இந்த மாதிரி வால்யூமைசிங்கான மஸ்காராவை நம்ம யூஸ் பண்ணலாம். இமைகளுக்கு மேலேயும் அடியிலையும். அவங்களுடைய ஐப்ரோஸை கொஞ்சம் நான் டச் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் ஆல்ரெடி டார்க்காக நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஷேப் கொடுக்கறதுக்காக ஐப்ரோ பென்சிலால் டச் பண்ணலாம். கொஞ்சம் பிளாக், கொஞ்சம் ப்ரௌன். அதே மாதிரி ஐப்ரோஸ் கோம் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சீக்ஸ்க்கு பிளஷர். லிப்ஸை லைன் பண்ணுறதுக்காக லிப் பென்சிலால் லைன் பண்ண போகிறேன். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, இந்த லிப் லைனர் பென்சிலாலே லிப்ஸ் ஃபுல்லாகவும் நீங்கள் டார்க்கன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்பொழுது நீங்கள் ஏதாவது சாப்பிட்டாலோ குளிச்சாலோ கூட இந்த லிப்ஸ்டிக் போகாமல் இருக்கும். லிப்ஸ்டிக் போயிடுமேன்னு சொல்லி நிறைய பிரைட்ஸ் எதுவுமே சாப்பிடாம குடிக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இந்த லிப்ஸ்டிக்கோட லைனரால் நம்ம லைன் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இவங்களுடைய சாரீக்கு தகுந்த மாதிரி ரெட் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறேன். கண்களுக்கு இன்னும் அழகாக காட்டுறதுக்கு காஜல். இப்போ அவங்க ஃபேஸ் மேக்கப் ரெடி. இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் வித்யாவோட ஃபேஸ் பார்த்துருந்தோம். ரொம்ப அழகான ஃபேஸ். அந்த ஃபேஸ்க்கு மேக்கப் ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னு இன்னும் ரொம்ப அழகாயிட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டிக்கோ இல்ல ஃப்ரெண்டோட வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்றது, அதுக்கு எப்படி மேக்கப் போடுறதுன்னு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு வந்து சூப்பரா கிளியர் ஆயிடுச்சு.
அதே மாதிரி என்னோட மேக்கப்பும் வந்து வசுந்தரா மேம் வந்து நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. சோ நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு தான் போறேன். நீங்களும் பார்ட்டி போகும்போது சூப்பரா மேக்கப் போட்டு அந்த கிரௌடே வந்து நீங்க கலக்குங்க. இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இன்னைக்கு எபிசோடு ரொம்ப ஜாலியா முடியுது. எனக்கும் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. வழக்கம் போல 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ் அண்ட் 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, it's me, Vijay Aishu, signing off. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.